டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு நம்ம சுற்றியுள்ள பல தாவரங்கள் நமக்கு மூலிகைகளாக இருக்கு. அந்த வகையில் சங்குப்பூ பற்றிய ஆயுர்வேத குறிப்புகளை தெரிஞ்சுக்கலாம். சங்குப்பூ நம்ம நாட்டில் எளிதாக வளரக்கூடிய ஒரு கொடி வகையை சேர்ந்தது. இது வெள்ளை மற்றும் ஊதா நிறங்கள் உள்ள பூக்களை பூக்கும். இதனுடைய மருத்துவ பயன்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதனுடைய முழு செடியுமே மருத்துவ பயன் உடையது. இதோடைய இலை, பூ, காய், தண்டு, வேர், அதை சம்மூலம்னு சொல்லுவோம். அனைத்துமே மருத்துவ பயன்களை உடையது. ஆயுர்வேதத்தில் என்றைக்குமே சுவையின் அடிப்படையில் தான் நம்ம மருத்துவத்தை நம்ம குறிப்பிடுவோம். அந்த வகையில் இதனுடைய சுவை பார்த்திங்கன்னா கசப்பு சுவை, குளிர்ச்சியானது, நெய்ப்புத்தன்மை உடையது. இதனுடைய சிறப்பான கர்மம், அதாவது வேலை அப்படின்னு பார்த்தோம்னா மூளையின் செல்களை புதுப்பிப்பது இதனுடைய சிறப்பான வேலை. சரி, இதனுடைய மற்ற குறிப்புகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது கசப்பு சுவை உடையது அப்படிங்கிறதுனால வயிற்றில் இருக்க பித்தத்தை நன்றாக குறைக்கும். அப்போ வயிற்று எரிச்சலுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. கசப்பு சுவை இருக்கிறதுனால நம்ம குடல் கிருமிகள் ஏதாவது இருந்தால், அதாவது கொக்கி புழுக்களோ நாடா புழுக்களோ இருந்தால் இதோடைய கஷாயம் வைத்து குடிக்கும் பொழுது அதனுடைய புழுக்கள் முழுவதுமாக தீரும். பசியை சீராக்கும், நெஞ்சரிச்சலை போக்கும். இதனுடைய முழு செடியையும் ஒரு விழுதாக கல்கம்னு சொல்லுவோம் அரைத்து வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய புத்தி கூர்மை அதிகரிக்கும் அப்படிங்கிறத சரக்க சம்ஹிதா அப்படிங்கிற ஆயுர்வேத நூலில் கூறியிருக்காங்க. மேலும் இது மனப்பதட்டத்தை குறைக்கக்கூடிய ஒரு அருமருந்தாக இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு மனப்பதட்டம் அதிகம், மனச்சோர்வு அதிகம், தூக்கமின்மையினால் கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரியான நேரங்களில் இந்த சங்குப்பூ அல்லது முழு செடியுமே ஒரு கஷாயமாகவோ அல்லது விழுதாகவோ நம்ம அரைத்து ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் மருத்துவரினுடைய பரிந்துரைப்படி கொடுக்கும் பொழுது அவர்களுக்கான மனச்சோர்வு குறைந்து மூளை புத்துணர்ச்சி அடையும். இன்றைக்கு நம்ம பெரும்பாலும் கம்ப்யூட்டர் சார்ந்த வேலைகளை தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். அல்லது நாமுமே பல நேரங்களில் செல்ஃபோன் மூலயமா தான் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். அப்போ மூளையினுடைய டோப்பமைன் அதிகமாக சுரந்துக்கிட்டே இருக்கிறதுனால மூளை சோர்வு அடையும். அந்த மாதிரி சமயத்தில் இந்த சங்குப்பூவை ஒரு டீ மாதிரி போட்டு குடிக்கும் பொழுது அந்த மூளை புத்துணர்ச்சி அடையும். அடுத்தபடியாக பார்த்தோம்னா இது ஒரு ஆண்மையை பெருக்கும் ஒரு சிறந்த மருந்து, அஃப்ரோடேசியக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மருந்தானது ஆண்களுக்கான விந்தணுக்களை சீராக்குவதிலும் அதனுடைய மொட்டிலிட்டி சீராக்குவதிலும் பெரும் பங்கு வகிக்கிறது. மேலும் இது மனச்சோர்வை நீக்குவதற்காக பயன்படுத்துறதுனால செக்ஷுவல் டிசார்டர்ஸ்லையும் இது அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இது குளிர்ச்சியான மருந்து அப்படிங்கிறதுனால நம்மளோட உயர் இரத்த அழுத்தத்தை குறைப்பதிலும் ஒரு சிறந்த காரணியாக இருக்குது. உயர் அழுத்தம் இருக்கவங்க இதனுடைய பூக்களை கஷாயமாக வைத்து குடிக்கும் பொழுது அவர்களுடைய உயர் இரத்த அழுத்தம் படிப்படியாக குறையும். இந்த சமயத்தில் அவங்க வேறு ஏதேனும் மருந்துகள் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மருத்துவரின் ஆலோசனைப்படி தான் நம்ம சாப்பிடணும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பித்த வாந்தின்னு சொல்லுவோம். வயிற்றில் அமிலம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க பித்தம் அதிகரித்து வாந்தியாக இருப்பாங்க. அந்த மாதிரி சமயத்தில் காலையில் தேநீருக்கு பதிலாக இந்த சங்குப்பூ பூக்களை நம்ம அரைச்சோ அல்லது அப்படியே கஷாயமாக வைத்து கொஞ்சம் எலுமிச்சை சாறு அல்லது சர்க்கரை கலந்து நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது அங்கே பித்தம் பெருமளவில் நமக்கு கட்டுப்படும். இதனுடைய பூக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஊதா நிறத்தில் இருக்குது. அப்போ தலைமுடி பராமரிப்பிற்கும் இதனுடைய பூக்கள் ஒரு சிறந்த மருந்தாக இருக்குது. ஆயுர்வேதத்தில் பல மருந்துகளில் இது ஒரு அடிப்படை மருந்தாக இருக்குது. எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா நம்ம சாரஸ்வத அரிஷ்டம்னு ஒரு அருமருந்து. இது மூளையின் செல்களை புத்துயிர் கொடுப்பதற்காகவும் நல்ல நினைவாற்றலை கொடுப்பதற்காகவும் பயன்படுத்துகின்ற மருந்து. இதில் ஒரு அடிப்படை மருந்தாக சங்குப்பூ இருக்குது. அதற்கப்புறம் மனச்சோர்வுக்கான பல மருந்துகள் நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிது. அதற்கான அடிப்படை மருந்தும் இந்த சங்குப்பூ தான். ஆயுர்வேதத்தில் சாரஸ்வத அரிஷ்டம் மட்டும் இல்லாமல் மானசமித்திரம் போன்ற மருந்துகள்லையும் இது ஒரு அடிப்படை மருந்தாக இருக்குது. தலைக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய சங்க புஷ்பி தைலம், அதாவது சங்குப்பூவில் தயாரிக்கப்பட்ட எண்ணெயிலும் இது ஒரு அடிப்படை மருந்தாக இருக்குது. இதை இல்லந்தோறும் வளர்த்து நமக்கு தேவையானப்ப அதை கஷாயமாகவோ விழுதாகவோ அல்லது பவுடராகவோ சாப்பிடலாம். எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும் மூலிகையாக இருந்தாலும் மருத்துவரின் அறிவுரைப்படி சரியான அளவில் நம்ம சாப்பிடும் பொழுது என்றைக்குமே ஆரோக்கியமாக இருக்க முடியும். சரி நேயர்களே, இன்றைக்கு சங்குப்பூ பற்றிய சில ஆயுர்வேத குறிப்புகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.